காலையில சாப்பாடை ஊட்டிட்டு பாப்பாவை நல்லா தூங்க வச்சுட்டு சரியான சளி பிடிச்சிட்டு தூங்கும் போது கூட இருமுறா. அதனால எனக்கு பக்கத்து வீட்டுல போய் கருப்புரவள்ளி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து எங்க வீட்டுல இல்லையா வீட்டுல கூட வரமாட்டேன் கோழி விடவே மாட்டேன் கொத்தி கொத்தி தின்னு. அதனால அதை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி தோசைக்கல்ல போட்டு நல்லா திருப்பி திருப்பி எடுத்து போட்டு சுட சுட அதை சுட சுட எடுத்து அப்படியே அந்த சாறு பிரிஞ்சிடணும். அப்பதான் நல்லா நிறைய சாறு கிடைக்கும். அந்த சாறு எடுத்து ஊத்தின கொண்டாடு நல்லா இருந்தா. அதனால அப்படியே விளையாட்டு விட்டேன். சாமான் நல்லா கழுவி வச்சு சாமான்லாம் கீழே போட்டு வச்சிருக்கா. சரி பரவாயில்ல குழந்தை தானே இவ்வளவு நேரம் அழுதாலே சரி விளையாட்டு அவ சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை காலையில பறிச்சேன்னா காலையில வந்து நல்லா அந்த கீரை பார்த்து கீரை குழம்பா கிண்ணினா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துணி தந்துட்டு அதான் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதை நான் ஒரு 11 மணிக்கு செஞ்சுட்டு மதியம் ஊட்டினேன். மதியம் ஊட்டிட்டு அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சா நைட் ஆயிடுச்சா அவளுக்கு கொஞ்சம் ரவை போட்டு கஞ்சி தான் ஊட்டிங்கிறேன். ஒரு 5 நாளா கஞ்சி தான் ஊட்டிங்கிறேன். அவங்க அக்கா விளையாட காட்டியிருந்தாரா அப்படியே ஊட்டிட்டேன். நான் ட்ரெயின் எடுத்துன்னு வரேன் நீ சாப்பிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன் நான் இது வாங்கி வரேன் நான் இது வாங்கி வரேன் அவங்க அக்கா சொல்றது அப்படியே சொல்லி சொல்லி ஊட்டியாச்சு. எனக்கு ஒரு தோசை சுட்டு கொடுமான்னு ஒரே அடம் என் பொண்ணு என் பெரிய பொண்ணு ஒரு தோசை ஊற்றி விடலான்னு சொல்லிட்டு தோசை மாவு எடுத்தா அது தோசை மாவுலதான் ஃபால்ட்டா இல்ல தோசை கல்லுல ஃபால்ட்டா ஒண்ணுமே புரியல. தோசையே வரல இதுக்கு இப்படியா வந்தது. ஒழுங்காவே வெங்காயத்தை கட் பண்றேன்னு சொல்லிட்டு குட்டியா கட் பண்ணிட்டேன். அப்புறம் அதை எடுத்து அது சுடுது கை எடுத்து அதை இது பண்ணவே முடியல எண்ணெய் விட்டு இந்த அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி அவ்வளவு சோம்பேறியா தேய்ச்சேன் வெங்காயத்தை. அப்புறமா தோசை ஊத்தினா வரவே இல்லை. அப்போ கூட மாறியாதான் வந்துடுவா நல்லாவே வரல தோசை வச்சு இது என்னடா அது சோதனையா போச்சு எனக்கு அப்படின்னு நினைச்சுக்கினேன். அப்புறம் இருக்கிற தோசையை சுட்டு கொடுத்தனா எங்க வீட்டுக்கார் வந்து நான் மட்டும் இருக்குது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு தோசையை. அது மாவு ஃபால்ட் என்ன நான் பண்ண சொல்றேன். கல் என்னமோ சூப்பரா வரும் இந்த கல்லுல தோசை நான் சுட்டுல இருந்தேன் நான் மாவு போட்டு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.